வணக்கம். வட அமெரிக்க தமிழ்ச்சங்கம் என்பது உலக தமிழர்கள் எங்கெங்கு வாழ்ந்தாலும் அவர்களுடைய ஒரு தலைமைத்துவ குடை நிழலாக, தமிழ் ஒளியாக சிறந்து விளங்குகின்ற பல்வேறு வியர்வையாளர்களின் உழைப்பால் தொடங்கி இன்றைக்கு உலக நாடுகள் அனைத்திற்குமான, உலக உயிர்களுக்குமான சிந்தனை சுரங்கமான நம் அன்னை தமிழுக்கான ஓர் அரவணைப்பு தாய்மை சிறகாக விளங்குகின்ற அந்த வட அமெரிக்க தமிழ்ச்சங்கத்திற்கு என் முதல் வணக்கம். அடுத்த அமெரிக்க தமிழ் கல்விக் கழகம் சார்பாக இன்று நடைபெறுகின்ற மெய்நிகர் ஆண்டு விழா தமிழ் இனிது என்கின்ற அந்த தலைப்பின் கீழ் இன்றைக்கு ஐயா வட அமெரிக்க தமிழ்ச்சங்க பேரவை தலைவராக நிகழ் அழகில் இருக்கின்ற விசை மணிவேல் ஐயா அவர்களுக்கும், இந்த நிகழ்வில் கலந்து கொள்ள இருக்கின்ற இந்திய விண்வெளி ஆய்வகம் சார்ந்த மேனாள் இயக்குனர் ஐயா மயில்சாமி அண்ணாதுரை அவர்களுக்கும், பேராசிரியர் சரவணபவன் மற்றும் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டு இந்த உரையாடலை கேட்க இருக்கின்ற உலகமெங்கும் நிகழிலும் கலந்து கொண்டிருக்கின்ற எம் இனிய தமிழர்களுக்கு என் இனிய வணக்கங்களை அளித்தது என்னுடைய உரையை தொடங்குகிறேன். தமிழ் என்பது தமிழர்களுக்கான தாய்மொழி மட்டும் என்று சொன்னால் அது 50 விழுக்காட்டு உண்மையாகத்தான் அமையும். தமிழ் என்பது தமிழர்களுக்கான தாய்மொழி என்பது உண்மைதான். ஆனால் அதனுடைய அடிப்படை கரு என்பது உலக உயிர்களுக்கான தாய்மை மொழி என்று சொன்னால்தான் தமிழ் என்பதற்கான அந்த உன்னத பொருள் முழுமையடையும். யாதும் ஊரே யாவரும் கேளிர் என்ற வரிகளில் யாதும் ஊரே என்றால் எல்லா ஊர்களும் நம்முடைய ஊர்களே என்று சொல்லுகிற அதே புலவன் யாவரும் கேளிர் என்ற அந்த வரிக்கு எல்லா மக்களும் நம்முடைய உறவுகளே என்று பொருள் சொன்னால் அதுவும் கூட 50 விழுக்காட்டு மெய்மையில்தான் நிற்கும். அது முழுமையடைய வேண்டுமானால் யாவரும் என்பதற்கு எல்லா மக்களும் என்னுடைய உறவுகள் என்பதை விட எல்லா உயிர்களும் என்னுடைய உறவுகள், எங்களுடைய உறவுகள் என்று சொன்னால்தான் அது தமிழ் பண்பாட்டு விழுமியத்தின் உயரத்தின் முழுமையான பொருளாக அமையும். வள்ளுவரிடம் கூட எண்ணென்ப ஏனை எழுத்தென்ப இவ்விரண்டும் கண்ணென்ப வாழும் மக்களுக்கு என்று அவர் எண்ணவில்லை, சொல்லவில்லை, எழுதவில்லை. மாணவர்களுக்கு மட்டுமே எண் என்ற கணக்கும் எழுத்து என்ற இலக்கியமும் என்று கூட வள்ளுவர் சொல்லவில்லை. ஏனால் தமிழின் பண்பாட்டு சாறை அவ்வளவு விழுமியமாக ஊற்றிக்கொண்டு இரண்டு அடிகளில் அவருக்கு நமக்கு தந்திருக்கிற அந்த அழகு. அவர் சொல்லுகிறார், எண்ணென்ப ஏனை எழுத்தென்ப இவ்விரண்டும் கண்ணென்ப வாழும் உயிர்க்கு என்றுதான் வள்ளுவர் சொல்லி இருக்கிறார். நூல் எதற்கு, நூலகங்கள் எதற்கு என்று கேட்கின்ற போது கூட பகுத்துண்டு பல்லுயிர் ஓம்புதல் நூலோர் தொகுத்தவற்றுள் எல்லாம் தலை என்று சொல்லுகிற அந்த வள்ளுவம் நம்முடைய பல்லுயிர் அழகை, அந்த பல்லுயிர்களுக்காக சிந்தித்த ஒரு உலக உயிர்களுக்கான மூலிகை மொழி தமிழ் என்கின்ற அந்த ஆழத்தை உள்வாங்கிக் கொண்டால்தான் நம்முடைய தமிழின் அந்த தாய்மையை நாம் உணர்ந்து கொள்ள முடியும். நம் தமிழ் தாய்மொழியாக இருக்கிற போது முற்றாத தேங்காய்க்கு என்ன சொல் என்று கேட்டால் நம் தாய்மொழி இளநீர் என்று சொல்லும். வேனில் அதனை நாம் தாய்மொழியில் பொது சொல் என்ன என்று கேட்டால் இளவேனில் என்று சொல்லும். அதை போலவே பிறை முற்றாத நிலவை
நாம் பொது சொல்லில் தாய்மொழியில் கேட்டால் அது இளம் பிறை என்பார்கள் அல்லது மூன்றாம் பிறை என்பார்கள். இப்படி இளவேனில், இளநீர், அதை போலவே இளம் பிறை என்று சொல்லுகிற பொதுச்சொல் நம் தாய்மை மொழியில் எப்படி சொல்லப்படுகிறது, அது எப்படி தாய்மையை உள்வாங்கி அந்த சொற்களையே இளவேனில் என்றால் சங்க இலக்கியம் குழவி வேனில் என்கிறது. அதாவது குழந்தையாக மாற்றுகிறான், குழவி வேனில் என்று சொல்லுகிறார்கள். அதை போலவே இளநீரை சங்க இலக்கியம் தாய்மை உணர்வோடு குழவி தீம் நீர் என்கிறது. அதை போலவே இளம்பிறை என்பதை திங்கள் குழவி என்கிறது. அந்த இளவேனில் என்பது குழவி வேனிலாக, இளநீர் என்பது குழவி தீம் நீராக, இளம்பிறை என்பது திங்கள் குழவியாக சிந்தித்த மொழி தமிழ். எனவேதான் அது நமக்கு தாய்மொழி மட்டுமன்று, உலக உயிர்களுக்கான தாய்மை மொழியும் கூட என்று நான் அழுத்தி சொல்லுகிறேன். அதே அடித்தளத்தில் இன்றைக்கு நம்முடைய தமிழர்களுடைய பொது வாழ்வில், நம்முடைய வீடுகளில் காட்சி பொருளாக இருக்கின்ற அம்மிக்கல் நீங்கள் அனைவரும் பார்த்திருப்பீர்கள். இன்றைக்கு நவீன கருவிகள் வந்து அவற்றை ஓரங்கட்டி வைத்திருக்கின்றன. ஆனாலும் அதற்குள்ளாக இருக்கிற என் தமிழின் தாய்மையை நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக சொல்லுகிறேன். அம்மி கல் என்று சொல்லுவது அது பொது சொல். அதிலே அம்மி குழவி என்பார்கள். ஆனால் அம்மி குழவி என்ற சொல்லுக்குள் ஒரு இன்றியமையாத நம்முடைய தமிழின் தாய்மை சிந்தனை மறைக்கப்படுகிறது. எனவே அம்மி என்பதை அம்மை என்று சொல்லாக்கி அந்த குழவி என்ற சொல்லையும் இணைக்கின்ற போதுதான் நம் தமிழின் தாய்மை தன்மை நமக்கு விளங்கும். அம்மை குழவி, படுத்திருக்கிற கல் அம்மை, அம்மா, அதன் மீது உருள்கிற கல் குழவி என்கிறார்கள். அப்போது தாய் படுத்திருக்க தாய் மார்பில் உருண்டு விளையாடுகின்ற குழந்தை, அந்த சிந்தனை மரபில் வந்த நம்முடைய தாய்மை மொழி அம்மி கல் என்பதை அம்மை குழவி என்று சொல்லுகிற அந்த தாய்மையை உள்வாங்கி வைத்திருக்கிறது. கல்லானாலும் கூட அந்த படுத்திருக்கிற கல்லும் அதன் மீது உருள்கிற அந்த கல்லும் அம்மை குழவியாக தமிழன் சிந்தித்த அழகில் என் தாய்மொழி தாய்மை மொழியாக சிறந்து விளங்குகிறது என்பது என் ஆசிரிய பெருமக்களே, நீங்கள் உணர்ந்து விம்மிதப்பட்டு நம் குழந்தைகளுக்கும் இந்த உணர்வுகளை நீங்கள் உருவாக்க வேண்டும். அந்த முயற்சியில் நீங்கள் வெற்றி பெறுவீர்கள் என்ற நம்பிக்கையோடு தான் உங்களோடு உரையாடி கொண்டிருக்கிறேன். அதை போலத்தான் இயற்கையின் மீதான அந்த சூழலியல் அறிவு தமிழர்களுக்கு 3000 ஆண்டுகளுக்கு முன்னதாகவே இருந்திருக்கிறது என்பதை நான் அடிக்கடி சொல்லுகிற ஒரு நற்றிணை பாடலின் ஒரு வரி, மரம் சா மருந்தும் கொள்ளார், மரம் சா மருந்தும் கொள்ளார். என் உடலில் ஒரு நோய் இருக்கிறதென்றால் அந்த நோயை நீக்கிக் கொள்வதற்கு அதோ அந்த மரத்தில்தான் மருந்து இருக்கிறது என்றால், அந்த மரத்திலிருந்து 4-5 இலைகளை பறித்து சாறு காய்ச்சி குடிப்பதனால் என் உடலில் இருக்கிற நோய் நீங்குமானால் நான் அந்த மரத்திலிருந்து 4-5 இலைகளை பறிக்க சம்மதிப்பேன். அந்த மரத்திலிருந்து 4-5 பூக்களை பறித்து சாறு காய்ச்சி குடிப்பதனால் என் உடலில் இருக்கிற நோய் நீங்குமானால் நான் அந்த மரத்திலிருந்து 4-5 பூக்களை பறிக்க சம்மதிப்பேன். அந்த மரத்தை தொட்டு வெட்டி கொன்று அதன் பிறகுதான் அதிலிருந்து ஒரு மருந்தை எடுத்து நான் உட்கொண்டு என் உடலில் இருக்கிற நோயை நீக்கிக் கொண்டு நான் நீண்ட நெடுங்காலம் வாழ வேண்டும் என்ற சூழல் வருமானால் அந்த சூழ்நிலையிலும் கூட நான் என்னை சாகடித்துக் கொள்வேனே தவிர அந்த மரத்தை தொடமாட்டேன், வெட்ட மாட்டேன், கொல்ல மாட்டேன் என்று சொன்ன அந்த சூழ்நிலையில் அறிவு மரங்களையும் தங்களுடைய உறவுகளாக நினைத்த அந்த தாய்மை மொழி என் தமிழ் என்பதை நாம் எண்ணி பெருமித விம்மிதம் அடைய அந்த வரி மரம் சா மருந்தும் கொள்ளார் என்கிறது. ஒரு தூண்டில்காரன், அந்த தூண்டில்காரர் குளத்திலே மீன் பிடித்து கொண்டிருக்கிறார். வலைகளில் மீன் பிடிக்கின்ற போது 100கணக்கான மீன்கள் அல்லது 1000கணக்கான மீன்கள் ஒரு சேர கிடைக்கும். ஆனால் தூண்டில்காரருக்கு அந்த தூண்டிலிருந்து ஒரு நேரத்தில் ஒரு மீன் தான் கிடைக்கும்.
அந்த மீன் உயிரோடு அந்த தூண்டில்காரருடைய கைக்கு வரும். அப்படி ஒரு தூண்டில்காரர் தூண்டில் போட்டு அந்த தூண்டிலிருந்து ஒரு மீன் அந்த தூண்டில்காரர் கையில் வந்து கிடைக்கிறது. தூரத்திலிருந்து புலவர் பார்க்கிறார். ஆனால் அந்த தூண்டில்காரர் தன் கண்ணுக்கும் கைக்கும் மிக அருகில் வைத்து அந்த துடிக்கின்ற மீனை பார்க்கிறார். பார்த்துவிட்டு தூண்டில் முள்ளிலிருந்து எடுத்து அதனை பரிப்பெட்டிக்குள் போடுகிறார். பரிப்பெட்டிக்குள் போட்டதை பார்த்தவுடன் தூரத்தில் இருக்கிற புலவர், கொலைகாரா, கொலைகாரா, கொலைகாரா என்று குமரி குமரி கூக்குரல் இடுகிறார். என்ன என்று பார்த்தால், உன் கையில் கிடைத்ததே அது என்ன மீன்? கயல் மீன். கயல் மீன் தான். அது என்ன மீன்? உற்று பார்த்தாய் அல்லவா? இவ்வளவு தூரத்திலிருந்து பார்க்கிற எனக்கே அது என்ன மீன் என்று தெரிகிறது, உனக்கு தெரியவில்லையா என்று புலவர் கேட்கிறார். பார்த்தால் அது ஆயிரக்கணக்கான குழந்தைகளை வயிற்றில் வைத்திருக்கிற ஒரு பிள்ளைத்தாச்சி மீன், கருவுற்றிருக்கிற ஒரு தாய்மை மீன். அத்தகைய அந்த தாய்மை மீனை நீ என்ன செய்ய வேண்டும்? அந்த மீனை நீ முள்ளிலிருந்து எடுத்து நீ குளத்தில் போட்டு கொண்டு போய் உன் குழந்தைகளை பெற்றெடுத்து நீ தாய்மையோடு வளர்த்து பழகு, அன்போடு நீ தாயாகி மகிழ் என்றல்லவா நீ அந்த குளத்தில் போட்டிருக்க வேண்டும். இப்படி இரக்கமே இல்லாமல் ஒரு பிள்ளைத்தாச்சி மீனை நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான குழந்தைகள் வயிற்றில் வைத்திருக்கிற அந்த பிள்ளைத்தாச்சி மீனை நீ எடுத்து பரிப்பெட்டிக்குள் போடுகிறாயே, கொலைகாரா, கொலைகாரா என்று சொல்லுகிற 3000 ஆண்டுகளுக்கு முன்னால் அடுத்த உயிர்கள், தாய்மை பெற்ற உயிர்களை தாய்மையோடு காப்பாற்ற நினைத்த சிந்தனை மரபு நம் சங்க இலக்கிய தமிழ் மரபு என்பதை மறந்து விடாதீர்கள். சங்க இலக்கியத்தில் எந்த ஒரு இடத்திலும் மரம் வெட்டினான், காடு வெட்டினான் என்ற சொல்லாடலே கிடையாது. சங்க இலக்கிய புலவர்கள் அறம் சார்ந்த சிந்தனையாளர்கள். அவர்களுடைய சட்ட அமைப்பில் மரம் வெட்டுகிறான் என்றால் அவன் கொலைகாரன் என்றுதான் புலவன் பதிவு செய்கிறான். காடுகளை வெட்டி அழித்து வேளாண்மை செய்தலை கூட அவன் கொலை செயலாகத்தான் எடுத்தவுடனேயே அவன் சொல்ல தொடங்குகிறான். சங்க இலக்கியத்தில் பார்த்தால் மரம் வெட்டினான் அல்லது காடு வெட்டினான் என்ற சொல்லாடல் இல்லாமல் வேறு என்ன சொற்களில் அவன் சொல்கிறான் என்பதை நீங்கள் கேட்டால்தான் அந்த உண்மை புரியும். மரம் கொன்று, காடு கொன்று நாடாக்கி என்கிறான். எனவே மரத்தை தொட்டாலும் காடுகளின் மரங்களை தொட்டாலும் நீங்கள் கொலைகாரர்களே என்று அவன் பதிவு செய்திருக்கிற அந்த சூழலியல் சிந்தனை மரபு நாம் சிந்தித்து சிந்தித்து இந்த இனம் உலக உயிர்களுக்கான மொழி என்பதில் ஐயப்பாடே இல்லை என்று உங்களை சொல்ல வைக்கும். நாம் ஒரு கணவன் சிட்டுக்குருவி, ஒரு மனைவி சிட்டுக்குருவி. அவன் கணவன் என்றுதான் தொல்காப்பியம் கூட அதில் அந்த குருவிகளுக்கும் விலங்குகளுக்கும் கூட அந்த உயர்தனைக்கான அந்த சொல்லாடல்களை பயன்படுத்துகிறதற்கு இலக்கணம் வகுத்த மொழி நம் தாய்மை தமிழ் மொழி. அந்த ஆண் சிட்டுக்குருவி மனைவி சிட்டுக்குருவியை பார்க்கிறது. இன்னும் 2-3 நாள்களில் அது முட்டையிடப் போகிறது என்பதை தெரிந்து கொண்ட கணவன் குருவி கரும்பு வயலுக்கு போய் அங்கே வெண்மையாக பூத்திருக்கிற அந்த பூக்களில் சிறு சிறு கோதுகளை கோதி கொண்டு வந்து ஒரு சிறு கரம்பு, அந்த சிறு கரம்பில் புதர்கள் கொஞ்சம் இருக்கும், அதுக்கு நடுவில் அந்த பள்ளத்தை ஒன்றை பார்த்து அதில் அந்த கரும்பு பூக்களை கொண்டு வந்து கோதி கோதி வட்டம் வட்டமாக அப்படியே அடுக்கி 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 மெத்து மெத்து என்று உருவாக்கி, என்னுடைய அன்பான மனைவியே, நீ இந்த இடத்தில் அமர்ந்து முட்டைகள் இட்டு அந்த முட்டைகளின் மீது அபயம் காத்து உன் தாய் வயிற்றின் இளஞ்சூட்டால் அதை குழந்தைகளாய் பெற்றுக்கொடு என்று சொல்லுகிற ஒரு பாடலில் அந்த ஆண் சிட்டுக்குருவி வைத்திருக்கிற அந்த இடம் ஒரு கட்டாந்தரை, ஒரு கரம்பு, அதில் ஒரு சிறு பள்ளம், அந்த பள்ளத்தில் அந்த மனைவி அமர வைக்கின்ற அந்த இடத்தில் அந்த முட்டைகள் இட்டு அவையும் காத்து குழந்தைகளை பெற்றுக் கொடுக்கின்ற அந்த இடத்தை அவன் இல் என்கிறான். நாம் மகப்பேறு மருத்துவமனை என்கிறோம் குழந்தைகள் பெற்றெடுக்கின்ற மருத்துவமனைக்கு. ஆனால் அவன் சிறு கட்டாந்தரையில் சிறு பள்ளத்தை
அவன் ஈனுகின்ற இல்லம் என்கிறான். ஈனில் 3 எழுத்து. எவ்வளவு அழகாக ஒரு குருவிகள் அந்த முட்டையிடுகிற இடத்தை கூட இல்லம் என்று சொல்லுகிற அந்த உயரிய அழகு. அதை போலத்தான் நண்டு அது வாழ்கிற இடம் என்ன என்று கேட்டால், நாம் கட்டிக்கொண்டு வாழ்கிற இடத்திற்கு பெயர் வீடு, இல்லம், அரண்மனை, மனை என்றெல்லாம் சொல்லுகிறோம். ஆனால் நண்டு கட்டிக்கொண்டு வாழ்கிற இடம் எது என்ன என்று கேட்டால், சேற்றிலே சிறு குழி தோண்டி அந்த குழிக்குள்ளாக வாழ்கிற நண்டு. அது வளை என்று சொல்லுவோம், அலை என்று சொல்லுவோம் என்று நாம் பொதுத்தன்மையில் சொல்லுவோம். ஆனால் தாய்மை தமிழில் அப்படி நான் சொல்ல மாட்டேன் என்று ஒரு புலவன் மறுக்கிறான். நீ எப்படி சொல்வாய் என்று கேட்டால், அறிவுமதி, நீயும் உன்னை சார்ந்த தமிழர்களும் அல்லது மக்களும் நீங்கள் மனிதர்களின் உலகத்தில் வாழ பழகிவிட்டீர்கள். நாங்கள் 3000 ஆண்டுகளுக்கு முன்னால் உயிர்களின் உலகத்தில் வாழ பழகியவர்கள். எனவே நான் மனிதன், 6 அடி உயரம், 5 அடி உயரம், எனவே நான் பெரியவன். நண்டு அது சிறியது, சின்னஞ்சிறியது, எனவே அது எனக்கு கீழானது, என் காலடியில் தான் அது கிடக்கிறது என்று சிந்திக்கின்ற அந்த மொழி தமிழ் மொழி அல்ல, என் தாய்மொழி அல்ல. என் தாய்மொழி தாய்மை மொழி. அது உலக உயிர்கள் அனைத்தையும் சிறிது பெரிது என்று பார்க்காத மொழி. பெரியோரென்று வியத்தலும் இளமே, சிறியோரென்று இகழ்தல் அதனினும் இளமே என்று சிந்தித்த மொழி. இவன் எனக்கு மேலானவன், இவன் என் மன்னன், இவன் என் பண்ணையார் என்று சொல்லி அவனுக்கு கைகட்டி சேவகம் செய்ய மாட்டேன். அதை போலவே எனக்கு என்ன உரிமை நான் பெற விரும்புகிறேனோ அதே உரிமை எதிரில் இருக்கிற என் உடன்பிறந்தானுக்கும் தருகிற அனைவரும் சமம் என்று எண்ணப்பாடு உருவாக்குகிற அந்த அழகில்தான் நான் சிந்திப்பேன் என்று நம்மையெல்லாம் சிந்திக்க வைத்த மொழி தமிழ் மொழி. அதனால்தான் அவன் நண்டு அது கட்டிக்கொண்டு வாழ்கிற இடமும், என் மனிதனுக்கு கட்டிக்கொண்டு வாழ்கிற இடத்திற்கு நான் மனை என்று சொல்லுகிறேன் அல்லவா, அந்த மனை என்ற சொல்லைத்தான் நான் என் நண்டிற்கும் பயன்படுத்துவேன். ஏனென்றால் அது என்னோடு வாழ பிறந்த உயிர், என் நண்பன். எனவே அது சின்ன உயிராக இருந்தாலும் என் தோளுக்கு உயரத்தில் கொண்டு வந்து சமமாக்கி என் நண்பனாக ஆக்கி சிந்திப்பேனை தவிர, நான் உங்களைப் போல் வளையில் வாழ்கிறது, அலையில் வாழ்கிறது என்று மனிதனை உயர்வு செய்து நண்டை தாழ்த்தி சிந்திக்கின்ற எண்ணத்திற்கு நான் சம்மதிக்க மாட்டேன் என்று சொல்லுகிற போது, நீ என்ன சொல்வாய் புலவா என்று கேட்கின்ற போது, அளவன் சிறு மனை என்கிறான் ஐயா. வளை என்று சொல்ல வேண்டியவன் மனை என்று சொல்லுவதற்கு அவன் மனதிற்குள்ளாக, அவன் உள்ளத்திற்குள்ளாக எவ்வளவு உயர்ந்த எண்ண சிந்தனை. உலக உயிர்கள் அனைவரும் சமம் என்று நினைக்கின்ற அந்த உயரிய சிந்தனைக்கு இந்த அளவன் சிறு மனை என்கின்ற சொல்லாடல் என் தமிழ் மொழி உலகமான தாய்மை மொழி என்பதில் மிக வெளிச்சமான ஒரு சொல்லாடல் தான் அளவன் சிறு மனை என்பது. அதை போலவே நாம் ஆசிரியர்களாகிய நாம் குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுக்கிற போது, காகம் ஏமாந்தது, நரி தந்திரமானது, சூழ்ச்சி உள்ளது என்று சொல்லுகிற ஒரு பொது வழக்கமாக நாம் கதைகளில் அல்லது பாட புத்தகங்களில் கூட அதை வைத்திருக்கிறோம். ஆனால் அது எவ்வளவு பெரிய தவறு என்பதை நம்முடைய சங்க இலக்கியம் ஐங்குறு நூற்றிலே ஒரு 2 உதாரணங்கள் சொல்லுகிறார்கள். அதிலே அவன் சொல்லுகிறான், சென்னாய் ஏற்றை குருளை பன்றி கொள்ளாது கழியும் என்கிறான். அதாவது சென்னாய் அது அவ்வளவு தந்திரமானது, கொடியது என்றுதான் பொதுத்தன்மையில் நமக்கு சொல்லிக் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் எந்த உயிர்களும் அந்தந்த நேரங்களில் அதனுடைய தாய்மை வெளிப்படும், அதனுடைய வேட்டை உத்திகள், அதனுடைய கொடூரம் தென்படும். எனவே ஒரு உயிரை பொதுத்தன்மையில் இது கொடூரமானது, அது மிக கெட்டது, இது மிக நல்லது என்று சொல்லாதீர்கள் என்று சொல்லுகிற பாங்கில் இந்த வரிகள் என்னை சிந்திக்க வைத்தது. எனவே குழந்தைகளுக்கான பாடத்திட்டங்கள் உருவாக்குகிற ஆசிரிய பெருமக்கள் இத்தகைய சிந்தனைகளை உள்வாங்கிக் கொண்டு நம்முடைய
குழந்தைகளுக்குள்ளாக யாரையும் எப்பொழுதும் இவர்கள் இப்படித்தான் அவர்கள் அப்படித்தான் என்று சொல்லுகிற அந்த பொதுத்தன்மை அடுக்குகளை உருவாக்காமல் நம் குழந்தைகளை வளர்க்க வேண்டிய பண்பாடு, விழிப்புணர்வு நமக்கு இருக்கிறது. சென்னாய் ஏற்றை, அந்த சென்னாய் என்கின்ற அது உணவு தேடித்தான் போகிறது. போகிற அந்த இடத்தில் ஒரு அம்மா பன்றியும் குழந்தைகள் பன்றியும் அங்கே விளையாடி கொண்டு உணவு தேடிக்கொண்டு இருக்கின்றன. அவற்றை பார்த்த அந்த சென்னாய் என்ன செய்திருக்க வேண்டும்? அந்த பன்றியை விரட்டிவிட்டு ஒரு குழந்தையை கவ்விக்கொண்டு போனால் அது அது தேடி போகிற அந்த பசிக்கு உணவாக அமையும். ஆனால் அந்த இடத்தில் அந்த நேரத்தில் அந்த சென்னாய், அடடா என்ன அழகாக அந்த தாயும் குழந்தைகளும் விளையாடி கொண்டிருக்கிறார்கள், இந்த நேரத்தில் போய் அவர்களுக்குள் ஒரு சோகத்தை உருவாக்கலாமா? அதிலே ஒரு குழந்தையை நான் கவ்விக்கொண்டு வந்து தின்னலாமா? இல்லை இல்லை, அந்த அம்மாவும் அந்த குழந்தைகளும் அன்போடு மகிழ்வோடு வாழட்டும் என்று சொல்லி அது ஒதுங்கி போகிறதாம். அதைத்தான் இந்த புலவன் சொல்லுகிறான், சென்னாய் ஏற்றை குருளை பன்றி கொள்ளாது கழியும் என்று 5397 பாடலில் சொல்லுகிறான். அதே இன்னொரு சிந்தனையாக, அந்த சென்னாயும் உணவுக்காகத்தான் போகிறான். அங்கே மான் பிணை, அம்மா மான் குழந்தைகள் விளையாடி கொண்டிருக்கிறார்கள். அடித்தால் பசிக்கு உணவுதான். ஆனாலும் அவர்களுடைய அந்த உணர்வில் தாய்மையை உணர்ந்த அந்த நொடி சென்னாய் அந்த இடத்தில் அவர்களை தொடாமல், அவர்களை சீண்டாமல், அவர்களுக்கு இடையூறு செய்யாமல் ஒதுங்கி போகிறது என்று சொல்லுகிற அந்த அழகு, நம்முடைய தமிழ் மொழி என்பது நமக்கான தாய்மொழி மட்டுமல்ல, உலக உயிர்களுக்கான தாய்மை மொழி என்பதையும் நாம் உணர்ந்து கொள்ள மிகச்சிறந்த எடுத்துக்காட்டுகளாக இந்த இரண்டையும் நான் பார்க்கிறேன். அதை போலத்தான் மருத மர நிழல் எருதொடு வதியும் என்ற ஒரு சொல்லாடல், அது அகநானூற்றில் 37 பாடலில் வருகிறது. அவர்கள் காலையிலேயே எழுந்து வந்து விட்டவர்கள் வந்து மாடுகளை கட்டி அந்த நெல்லை கெடா விடுகிறார்கள். அப்படி மாடுகள் 10 மாடுகள் 20 மாடுகள் அந்த நெற்கதிர்களில் மிதிக்க மிதிக்க, சுழன்று சுழன்று மிதிக்க மிதிக்க, அதைத்தான் கெடா விடுதல் என்பார்கள். அப்படி மிதித்து மிதித்து இறங்கிய நெல்லை, அந்த வைக்கலை எல்லாம் எடுத்துவிட்டு உதறிவிட்டு, அதன் பிறகு அந்த நெல்லை குவித்து அதை வைக்கல் பிரியாக கட்டி கட்டி சேர் கட்டுதல் என்பார்கள். அந்த சேரில் அந்த நெல்லை எல்லாம் மூட்டை மூட்டையாக கொண்டு போய் குவித்து குவித்து உயரமாக வைத்துவிட்டு, மதியம் அவர்களுக்கு விடியற்காலை 4 மணி அளவிற்கு எழுந்து வந்தவர்கள் இன்றைக்கு மதிய 1 மணி உச்சி வெயில், அந்த ஞாயிறை முதிகள் சுமந்து சுமந்து உழைத்தவர்கள் அந்த களைப்பில் அவர்கள் படுக்கிறார்கள். எந்த மரம் தேடி? மருத நிலத்தில் மருத நிழல் தேடி அவர்கள் படுக்கிறார்கள். அந்த படுக்கிற போது அவர்கள் தனியாக படுக்கவில்லை, அவர்களுக்காகவே உழைத்த, ஏரோட்டி உழைத்த, கெடா விடுகிற போதும் அவர்கள்தான், அந்த மாடுகள் தான் உழைக்கிறார்கள். எனவே அந்த மாடுகள் வேறு, தாங்கள் வேறு, நாங்கள் மனிதர்கள், அவர்கள் வெறும் மாடுகள் என்று நினைக்காமல், அவர்கள் தாங்கள் படுக்கின்ற அதே மருத மர நிழலில் தங்கள் மாடுகளையும் உடன்பிறந்தார்களாய் கருதி, எங்கள் பக்கத்திலேயே படுத்து கொள்ளுங்கள் என்று அந்த மருத மர நிழலில் உழவர்கள் மட்டும் படுக்கவில்லை, உழவர்களுக்கு உறுதுணையான உடன்பிறந்தார்களாகிய மாடுகளும் படுத்து உறங்கினார்கள் என்ற அந்த பண்பாட்டு அழகை மருத மர நிழல் எருதொடு வதியும் என்று சொல்லுகிற அந்த சொல்லாடலில் நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். அதை போலவே நம்முடைய புஞ்சை காடுகளில், கரிசல் காடுகளில் அங்கங்கே ஒவ்வொரு மரம் நிற்கும். அது உடைமரமாக இருக்கும். அது சாத்தூர் அந்த கரிசல் காடுகளில் பார்க்கலாம். அது குடை நிழலை போல இருக்கும் உடைமர நிழல்கள். அதே போல வேம்பு நிழல்கள் தமிழ்நாட்டில் பொதுவாக இந்த புன்சை நிலங்களில் நடுநடுவே நிற்கும். அவற்றை ஒரு சங்க இலக்கிய புலவன் சொல்லுகிறான், கொல்லை உழவர் கூழ் நிழல் என்கிறான். கூழ், அதாவது இன்றைக்கு சோறு என்று சொல்கிறோம், அன்றைக்கு நாம் கிண்டிய அந்த கேழ்வரகு, சோளம், கம்பு போன்றவற்றையெல்லாம் கம்மங்கூழ், சோளக்கூழ், கேழ்வரகு கூழ் என்று சொல்லுகிற அந்த முறையில் அவன் கூழ் நிழல் என்கிறான். அதாவது அந்த புஞ்சைக்காட்டில் உழைத்து விட்ட பிறகு
நாம் அங்கே அமைதியாக ஓய்வெடுக்க நினைக்கின்ற அல்லது மதியத்தில் அந்த கூழை கரைத்து அனைவருமாக பங்கிட்டு கொள்ளுகின்ற அந்த மரத்தடிக்கு அவன் கூழ் நிழல் என்று சொல்லுகிறான். பழமலை என்ற அண்ணன் அவர்கள் சனங்களின் கதை என்ற ஒரு பேச்சு மொழியிலேயே, நம்முடைய கீரா அவர்கள் பேச்சு மொழியில் சிறுகதைகள் புதினங்கள் எழுதியிருப்பார். ஆனால் பேச்சு மொழியிலேயே கவிதைகள் எழுதிய அண்ணன் பழமலை அவர்கள் சொல்லுவார், அந்த கீழைக்காட்டு வேம்பு கசந்தது அம்மாவின் சோகம் கேட்டு கேட்டுத்தானோ என்று. அந்த நினைவை உருவாக்குகிற கொல்லை உழவர் கூழ் நிழல் என்ற சொல்லாடல் அது அகநானூறு 194 அமைகிறது. இந்த இடத்தில் ஒன்று சொல்ல விரும்புகிறேன். அது ஒரு அந்த முதியோர்களை எப்படி மதிக்க வேண்டும் என்பதையும், அந்த பல்லுயிர்களை வைத்துத்தான், பறவைகளை வைத்து, விலங்குகளை வைத்து, செடிகொடிகளை வைத்துத்தான் மனிதர்களுக்கான வாழ்வியல் பண்பாட்டு விழுமியங்களை கற்றுக் கொடுக்கின்ற ஆசான்களாக நம்முடைய சங்க இலக்கிய புலவர்கள் இருந்திருக்கிறார்கள். ஏர் ஓட்டுகிற மாடு, 2 மாடும் அவனுக்காக அவ்வளவு உழைத்திருக்கின்றன. அந்த மாடுகளை கொண்டு வந்து ஏர்கட்டி உழ போகிறான். ஒரு விழா முடிஞ்சது, 2வது விழாவும் வந்துவிட்டது. 3வது விழாவுக்கு போவதற்கு முன்னதாக அது அப்படியே படுத்து விடுகிறது. வாலை முறுக்கி பார்க்கிறான். அவனுக்கு புரிந்துவிட்டது, நமக்காக எவ்வளவு உழைத்து கொடுக்க வேண்டுமோ அவ்வளவும் உழைத்து கொடுத்து விட்டது இந்த 2 மாடுகள். இப்போது இவர்கள் இனி உழைப்பதற்கு வலுவற்று உனக்காக ஒத்துழைக்க முடியவில்லையே என்ற வருத்தத்தோடு தான் படுத்திருக்கிறது என்பதை உணர்ந்து கொண்ட அந்த உழவன் 3000 ஆண்டு காலத்துக்கு முந்தைய அந்த தமிழன் அந்த 2 மாட்டையும் ஓட்டி கொண்டு வந்து குளத்திலே நீராட்டி அவன் வைத்திருந்த உணவுகளை எல்லாம் உண்ண வைத்து ஓட்டி கொண்டு வருகிறான். எங்கே ஓட்டி கொண்டு வருகிறான் தெரியுமா? இன்றைக்கு கரூர், நாமக்கல் போன்ற பகுதிகளில் குரங்காடு என்ற ஒரு நில வகை இருக்கிறது. அதையெல்லாம் இன்றைக்கு வீடு கட்டுவதற்கு பல கோடிகளாக பார்த்து சிந்திக்கின்றவர்கள் அவற்றையெல்லாம் இன்றைக்கு கட்டடக்காடுகளாக மாற்றுவதற்கான முயற்சியில் ஈடுபட்டிருக்கிறார்கள். ஆனால் 3000 ஆண்டுகளுக்கு முன்னால் அந்த குரங்காடு என்பது உயிர் வேலிகளை, அதாவது கிழுவை போன்ற அந்த மரங்களால் ஆன அந்த வேலிகளை அரண்களாக்கி அதற்குள்ளாக ஊகம்பொருட்கள், வெண்வேல மரங்கள் இவையெல்லாம் நின்று கொண்டிருக்கும். இன்றைக்கு போனாலும் நீங்கள் அதனை பார்க்கலாம். நான் அடிக்கடி அந்த பகுதிகளில் போகிற போது அந்த சங்க இலக்கிய அந்த ஆர்வத்தோடு நான் அந்த கிழுவை, அந்த வேலிகளுக்குள் சென்று கிழுவை தழைகளை கை நிறைய பறித்து நான் உண்டுவிட்டு வருகிற பழக்கமுடையவனாக இருக்கிறேன். அதற்குள்ளாக கோவை பழங்கள் இருக்கும், அவற்றையும் நாம் தேடி நான் உண்டுவிட்டு வருகிறேன். அந்த கிழுவை, அந்த வேலி என்பது உயிர் வேலி என்பார்கள். அதற்குள்ளாக பல்லுயிர்களின் வங்கியாகத்தான் அந்த உயிர் வேலிகள் தமிழர்களுக்கு பயன்பட்டிருக்கின்றன. இந்த இனி உழ முடியாது என்று சோர்ந்து போன அந்த மாடுகளை கொண்டு வந்து அந்த ஊகம்புல் இருக்கின்ற அந்த காட்டிற்குள் விட்டு, நீங்கள் இங்கே இந்த புற்களை தின்று பசியாருங்கள், வெண்வேல் மரங்கள் உங்களுக்கு அவ்வப்போது கொட்டுகின்ற அந்த காய்களை தின்று பசியாருங்கள், இதோ இந்த கல் தொட்டிக்குள் நான் தவிட்டு தண்ணீரை தினம் தினம் வந்து ஊற்றிவிட்டு போகிறேன், நீங்கள் தண்ணீர் குடித்து பசியாறி இங்கே ஓய்வெடுத்து கொள்ளுங்கள் என்று உழுத மாடுகளுக்கு முதலாக முதியோர் இல்லம் கட்டியவன் தமிழன் என்ற அந்த உணர்வும் சங்க இலக்கியத்தின் வழி நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும் என்று நான் சொல்ல விரும்புகிறேன். அதை போலவே தமிழர்களுக்கான இன்றியமையாத சொற்கள் 3 எனக்கு தென்பட்ட சொற்கள். ஒன்று அறம், இன்னொன்று பகுத்தல், இன்னொன்று மிச்சில். அறம் கேள்விப்பட்டிருப்பீர்கள், பகுத்தல் கேள்விப்பட்டிருப்பீர்கள். ஆனால் இந்த மிச்சில் என்ற சொல் என்பது நீங்கள் குறித்து கொள்ள வேண்டிய ஒரு சொல். 2 எடுத்துக்காட்டுகளை மட்டும் சொல்கிறேன். ஒரு பெண் மூங்கில் குடாப்பில் இருப்பை என்று சொல்வார்கள், இலுப்பை, அந்த பூக்கள் பொறுக்கி அவற்றை கொண்டு போய் வீதிகளில் விற்று வாழ்க்கை நடத்துகிற 3000 ஆண்டு காலத்துக்கு முந்தைய ஒரு தமிழ் பிள்ளை, பெண் குழந்தை. அது அந்த காட்டில் வழக்கமாக அந்த இலுப்பை பூக்களை
பொறுக்குகிற அந்த இடத்திற்கு வருகிறது. ஆனால் வருகிற போது பார்த்தால் அந்த இலுப்பை மரத்தின் கீழ் ஒரு அம்மா கரடியும் அதனுடைய குழந்தைகளுமாக அங்கே இருப்பதை பார்க்கிறது அந்த குழந்தை. பயந்து போய் ஒதுங்கவில்லை. அது அவர்கள் பசியாரட்டும் என்று சொல்லி இன்னொரு மரத்தில் போய் பதுங்கிக் கொண்டு எட்டி பார்க்கிறது. அந்த அம்மா கரடி அந்த குழந்தைகளுக்கு அந்த பூக்களை எல்லாம் பொறுக்கி பொறுக்கி ஊதி ஊதி அது ஊட்டி விட்டு அந்த பசியை ஆற்றுகிற அந்த தாய்மையை அந்த இளம் பெண் குழந்தை பண்பாட்டை அள்ளி குடிக்கிறது. அந்த மறைந்து கொண்டு அந்த கரடி, அந்த அம்மா கரடி அந்த குழந்தைகளுக்கும் பசியாற்றி விட்டு தானும் பசியாறிய பிறகு அவர்கள் அப்படியே குழந்தைகளோடு அந்த அம்மா கரடி போகிறது. அது தொலை தூரத்திற்கு போய்விட்டதை புரிந்து கொண்ட பிறகுதான் இந்த பெண் குழந்தை வந்து அங்கே மிச்சப்பட்ட அந்த இலுப்பை பூக்களை அதை எடுத்து எடுத்து தன்னுடைய அந்த மூங்கில் குடாப்புக்குள் போடுகிறது என்று சொல்லுகிற போது அந்த கரடி அம்மாவிற்கும் அந்த கரடி குழந்தைகளுக்குமான பசியாற்றிய இலுப்பை பூக்கள் முடிந்த பிறகு மிச்சிலாக கிடப்பதை நம்முடைய விற்பனைக்கோ அல்லது கொண்டு போவதற்கோ நாம் எடுக்கலாம் என்று சொல்லுகிற அந்த மிச்சில் என்ற சொல்லாடல் தான் பண்பாட்டின் உச்சமான சொல்லாகவும் எனக்கு படுகிறது. இன்னொரு இடத்தில் அது ஒரு முதிய மாடு. இனி கிளைகளில் இருக்கிற அந்த தளிர்களையோ அந்த பூக்களையோ பறித்து சாப்பிடக்கூடிய அளவிற்கு அதற்கு உடல் வலுவில்லை. எனவே அந்த கடற்கரை ஓரத்தில் நெய்தல் பெண்கள் குறவையாடுகிற போது, வட்டம் கட்டிய 10-15 பெண்கள் அவர்கள் குறவையாடுகிற போது அவர்கள் தலைகளில் வைத்திருக்கின்ற அந்த 6 முழ 5 முழ பூக்கள் எல்லாம் அங்கே சிதறும் அல்லவா? அந்த சிதறுகின்ற பூக்களை அப்படியே ஓரமாக நின்று அப்படியே பொறுக்கி தின்று பசியாறக்கூடிய வாழ்க்கைக்கு உரியது அந்த முதிய மாடு. இப்போதும் அது போய் அப்படி தின்ன வேண்டிய ஒரு சூழலில் தான் நிற்கிறது. ஆனால் இன்னொரு செயல் நடக்கிறது. அதை பார்த்தபோது சரி அந்த அம்மா மாடு இப்போதுதான் கன்று போட்டு விட்டு அந்த பசியோடு வந்திருக்கிற அந்த தாய் பசு அந்த பூக்களை ஆவலோடு தின்று பசியாறுகிறது. அதை பார்த்த இந்த முதிய மாடு அந்த குழந்தையை பெற்றெடுத்த அந்த தாய் பசு உண்ணட்டும், அது உண்டு விட்டு போன பிறகு அந்த மிச்சிலை நாம் உண்ணலாம் என்று காத்திருப்பதாக சங்க இலக்கியம் சொல்கிறது. எனவே அறம் என்ற சொல், பகுத்தல் என்ற சொல், அதை போலவே மிச்சில் என்ற சொல்லும் அவ்வளவு உயரிய பண்பாட்டு சிந்தனையை நமக்கு தருகிறது என்பதையும் என் ஆசிரிய பெருமக்களே, நம் தமிழ் விழுமியங்களில் மறக்கக்கூடாத ஒரு சொல் மிச்சில் என்பதையும் நீங்கள் உணர்ந்து கொள்ளுங்கள். அதை போலவே பாக்கு, தென்னை இந்த இரண்டும் நிறைந்து வளர்ந்திருக்கின்ற ஒரு தென்னந்தோப்பா பாக்குத்தோப்பா என்று சொல்ல முடியாத அளவிற்கு அங்கே நெடுக உயரமாய் வளர்ந்து நிற்கின்றன மரங்கள். அந்த வழியே தமிழ் உணர்ந்த பாணர்கள் கடக்க இருக்கிறார்கள். அவர்கள் அந்த தென்னை பாக்கு தோப்புக்குள் நுழைகிற போது அங்கே இருக்கிற ஒரு அம்மா பார்த்து விடுகிறார். ஐயோ, இவ்வளவு தூரமா வரீங்களே, இவ்வளவு களைப்பா இருக்கிறீங்களே, கண்ணெல்லாம் செருகி இருக்க, உட்காருங்க, நான் சமைச்சு கொடுக்குறேன், சாப்பிட்டுட்டு அப்புறமா நீங்க போங்க என்று சொல்லி அந்த தென்னந்தோப்பிற்குள்ளாகவே அவர்களை அமர வைக்கிறார் அந்த தாய். உடனே கல்லை வச்சு அடுப்பு கூட்டி பானையை வச்சு அதில் தண்ணியை ஊற்றி அரிசியும் போட்டு, கிளஞ்ச அரிசியை போட்டு அதில் கொதி வருது. ஆனால் இன்னும் 2வது கொதி, 3வது கொதி, 4வது கொதியில் தான் அவங்க சாப்பிட்ற அளவுக்கான அந்த பதத்துக்கு வரணும். அது வரலையும் ஒரு 15 நிமிடம் 20 நிமிடம் ஆகிடும். ஆனால் பசி தாங்காத பசி. அந்த நேரத்தில் ஒரு ஆள் வந்து அப்படியே மல்லாந்து படுக்கிறாரு. இதையெல்லாம் அந்த அம்மா பார்த்து தான் அவசரமாக அவள் விறகு கட்டையை வைத்து தீயை இன்னும் கொஞ்சம் அதிகப்படுத்தி சீக்கிரம் வேக வைக்க வேண்டும் என்று நினைக்கிறாள். அந்த நேரத்தில் அந்த அம்மா மட்டும் அந்த புலவர்களை, அந்த தமிழ் உணர்ந்த அந்த உறவர்களை பார்க்கவில்லை. உயரமாயிருக்கின்ற அந்த தென்னை மரம் கூட அன்னை மரமாக மாறி தான் காய்த்து வைத்திருக்கிற அந்த காய்களில் ஒரு முதிய முப்புடை திரள் காய் என்கிறான் சங்க இலக்கியம். அந்த காயை
அந்த பாட்டி, அந்த அம்மா சமைக்கிறாள் அல்லவா, அந்த பானையே அப்படி கொஞ்சம் அசைகிற அளவுக்கு அவள் பக்கத்தில் வந்து விழுந்து உடைகிறது. அந்த பாட்டி உடனே அதை எடுத்து அப்படியே கீறி, சரி சரி அந்த வேகத்துக்குள்ளே நீங்கள் இதை சாப்பிடுங்க ஐயா என்று அந்த தேங்காயை கீறி அவர்களுக்கு முதல் உணவாக கொடுக்கிறார்களாம். உரையாசிரியர் எழுதுகிறார் இந்த காட்சிக்கு, அங்கே அந்த தாய் மட்டும் தாய்மை உடையவள் அல்ல, அந்த தென்னை மரம் கூட அன்னை மரமாகி அவர்களுக்கு அந்த பசியை போக்குவதற்காக தன்னுடைய விருந்தோம்பலின் தமிழ் பண்பாட்டின் உயரிய சிந்தனையான அந்த விருந்தோம்பலை தானும் உணர்ந்து அந்த காயை போட்டது என்று சொல்லுகிற அதற்கு உரை எழுதுகிற போது அந்த உரையாடலில் கிடைக்கிற அழகு நம்மை வியக்க வைக்கிறது. என்னுடைய இனிய நண்பர் லிங்குசாமி என்ற திரைப்பட இயக்குனர் தான். அவர் ஹைக்கூ என்ற அந்த வடிவத்தில் மிக அழகான ஹைக்கூக்களை எழுதுவார். அவர் இன்றைக்கு எழுதிய ஒரு ஹைக்கூ என்பது, மரத்தடியில் விளையாடுகின்றனர் குழந்தைகள், பழத்தை நழுவ விடுகிறது அணில் என்று எழுதுவார். அதாவது தென்னை எப்படி தேங்காயை நழுவ விட்டு அந்த தமிழ் புலவர்களுக்கு பசியாற்ற நினைத்ததோ, அப்படி இவர் இன்றைய சிந்தனையில் மரத்தடியில் விளையாடுகின்றனர் குழந்தைகள், பழத்தை போட்டது என்று சொல்லவில்லை, நழுவ விடுகிறது அணில் என்று சொல்லுகிற அந்த அழகு சங்க இலக்கியமானாலும் தற்கால இலக்கியமானாலும் தமிழ் பண்பாட்டு விழுமியங்களை உள்வைத்திருக்கிற ஒரு தாய்மை மொழியாக தமிழை பாதுகாக்கின்ற அந்த எண்ணப்பாட்டில்தான் நம்முடைய புலவர்கள் இருக்கிறார்கள். இறுதியாக இந்த தமிழை, தமிழ் புலவர்களை மன்னர்கள் எப்படி மதித்தார்கள் என்பதற்கான 2 காட்சிகளோடு உங்களிடமிருந்து விடைபெற நினைக்கிறேன். ஒரு புலவன், அவன் போன முறை வந்தபோதும் இந்த மன்னனுக்கு தமிழை அள்ளி அள்ளி கொடுத்து விட்டு போனான். பிரிய மனமில்லாமல் தான் அவனை பிரிய வைத்து இவன் மௌனமானான். இப்போது அந்த புலவன் மறுபடியும் வந்திருக்கிறான். அவன் வந்ததை பார்த்தவுடன் இவன் குறுக்கும் நெடுக்குமாக அங்கும் இங்கும் போகிறானே தவிர, அவனை பார்த்த மகிழ்வில் வா புலவனே என்று சொல்லுகிற மகிழ்ச்சியை அவன் கட்டி அணைத்து தெரிவிக்கவில்லை. அவன் குறுக்கும் நெடுக்குமாக, ஏன் நண்பன் வந்து விட்டான், என் தமிழ் வந்து விட்டது, எனக்கு அள்ளி அள்ளி கொடுக்க போகிறான் என்ற அந்த மகிழ்ச்சியோடு அவன் அதனை தனக்குள்ளாகவே அந்த மகிழ்ச்சியை அனுபவித்துக் கொண்டிருக்கிற அந்த காட்சி. அதற்கு அடுத்து அவன் மனைவி வருகிறாள். மனைவி வந்தபோது இவனுக்கு தமிழே வந்து விட்டது. இனி மனைவி கொஞ்சம் தூரம்தான், இவன் போகிற வரை இவனுடைய தமிழ்தான், இந்த தமிழ் தாய் தான் அவனுக்கு உயிர், ஈர்ப்பு, தன்னுடைய விடாய்க்கான அடைமழை தண்ணீர். அந்த மகிழ்ச்சியில் தன் மனைவியை அழைத்து, இவன் தமிழ் புலவன், இவன் உயிர் நெடுக தமிழ் ஊறி தழும்புகிற என் நண்பன், என் உயிர் நண்பன், என் தமிழ் நண்பன் என்ற அந்த புலகாங்கிதத்தோடு அவன் மனைவியிடம் சொல்லுகிறான். நீங்கள் மகாபாரதத்திலே கேள்விப்பட்டிருப்பீர்கள், நட்பின் அடையாளமாக எடுக்கவா கோர்க்கவா என்ற அந்த சொல்லாடல். ஆனால் அதை தாண்டிய உச்சத்தில் நம் சங்க இலக்கியத்தில் இதுவரை எந்த அந்த ஒரு சிந்தனையும் மீறிய ஒரு உயரிய தமிழை மதித்த, அந்த தமிழுக்காகவே அந்த விரும்புதலை உடைய அந்த ஒரு மூளை என்ன சொல்லுகிறது தெரியுமா? அது மன்னனுடைய மூளை. மனைவியிடம் சொல்கிறான், இவன் என் தமிழ் புலவன், எனவே இவனை என்போல் போற்று என்கிறான். எடுக்கவா கோர்க்கவா என்பது எப்படி நட்பிற்கு உயரிய ஒரு சிந்தனை அழகோ சொல்லாடலோ, அப்படி என்போல் போற்று என்று ஒரு கணவன் ஒரு தமிழ் புலவனை தன் மனைவிக்கு அறிமுகப்படுத்துகிற அந்த சொல்லாடல் நம் தமிழ் பண்பாட்டு விழுமியத்தின் உயரச் சொல் என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். அப்படித்தான் ஒரு புலவன் வந்து 10-15 நாட்களாக அந்த மன்னனுக்கு தமிழை ஊட்டி ஊட்டி அழகு பார்க்கிறான். இப்போது கரிகலந்த சோறு, சுட சுட சோறு, இவற்றையெல்லாம் உண்டு உண்டு தமிழை மொண்டு மொண்டு அந்த மன்னனுக்கு கொடுத்து மகிழ்கிற புலவன்தான். ஆனால் நினைவில் மனைவி வருகிறாள், குழந்தைகள் வருகிறார்கள். நாம் இங்கே 3 வேளை சுட சுட கரி கலந்த சோறு உண்டு உண்டு நாம் இங்கே மன்னனோடு மகிழ்ச்சியாக இருக்கிறோம். நம் மனைவி, நம் குழந்தைகள் அங்கே இந்நேரம் பசிக்கு என்ன செய்து கொண்டிருப்பார்களோ என்ற ஏக்கம்
அந்த வீட்டு நினைவு அவனுக்கு வந்து விடுகிறது. மன்னனே, நான் என் குழந்தைகளையும் என் மனைவியையும் பார்க்க வேண்டும் என்று சொல்கிறான். இன்னொரு நாள் என்று ஒரு 2 நாட்களை தள்ளி பார்க்கிறான். இனி புலவனை நிறுத்த முடியாது என்ற இடம் வந்தபோது அவன் தேரை அழைக்கிறான். அந்த தேரில் அவன் குழந்தைகளுக்கும் அவன் மனைவிக்கும், ஏன் அவன் ஊரார்களுக்கும் கூட தேவையான பொருள்களை எல்லாம் தேரில் கொண்டு கொண்டு வந்து மூட்டை மூட்டையாக கட்டி அதிலே வைத்துவிட்டு அவன் புலவனை தேரில் ஏறச் சொல்ல வேண்டும். 4 குதிரைகள் பூட்டிய தேர். அரபு நாடுகளிலிருந்து நாவாய்களில் வந்து இறங்கிய வெள்ளை வெளியேறந்த குதிரைகள். பாகன் அந்த தேரை செலுத்துவதற்கு தயாராக நிற்கிறான். புலவன் ஊருக்கு செல்ல தயாராக நிற்கிறான். மன்னன் புலவனுக்கு அருகில் வந்து நிற்கிறான். அனுப்புவதற்கான அந்த இடத்தில் உரையாடல்களுக்கு அவன் உதடுகள் தயாராக இல்லை. மௌனம்தான் அந்த தேர், அந்த நிற்கிற சூழல் அனைத்திலும். யாரும் உரையாடவே இல்லை. உதடுகள் பெரியவே இல்லை. ஆனால் உரையாடல்கள் நிகழ்கின்றன. எப்படி தெரியுமா? அந்த தேருக்கு பக்கத்தில் நிற்கிறான் புலவன். இந்த மன்னன் 7 அடி பின் செல்கிறான். பின் சென்று புலவனை பார்த்து அப்படியே தலைவணங்கி வணங்குகிறான். அது அந்த புலவனுக்கு மட்டுமல்ல, தமிழுக்கு, என் தமிழ் தாய்க்கு, எனக்கு தமிழ் கொடுத்த புலவனே, என் தமிழ் தாயை எனக்கு ஊட்டி ஊட்டி மகிழ்ந்தவனே, உன்னை வணங்குகிறேன் என்று 7 அடி பின் சென்று தலை வணங்கி அதன் பிறகு அருகில் வருகிறான். அருகில் வந்தவுடன் அந்த சைகையாலேயே ஏறு என்று சொல்லுகிறான். புலவன் ஏறி அமர்கிறான். பாகனை பார்க்கிறான். பார்த்தவுடன் அவன் கையில் ஒரு தார்குச்சி இருக்கிறது. அதை சாட்டை கழி என்றும் சொல்லுவோம். அந்த தார்குச்சியை பார்த்தவுடன் அவன் திடுக்கிட்டு கொடு என்று சைகையாலேயே கேட்கின்றான். அவன் கையில் தார்குச்சியை பாகன் தருகிறான். வாங்கியவன் அந்த தார்குச்சியின் முனையில் இருக்கின்ற அந்த இரும்பு முள்ளை மெல்ல அப்படி பிடுங்கி இடது கையில் வைத்து மூடிக்கொண்டு சாட்டை கழியை கொடுத்து ஓட்டு என்கிறான். தேர் புறப்படுகிறது. எதற்காக அவன் அந்த சாட்டை கழியில் அந்த தார்குச்சியில் அந்த முள்ளை எடுத்தான் தெரியுமா? நான் தேர் பயிற்சி பெற்றவன், மன்னன் நான், மன்னன் வீட்டு பிள்ளை நான். எனவே எனக்கு தேர் பயிற்சி தெரியும், யானை ஏற்றம் தெரியும், குதிரை ஏற்றம் தெரியும். ஆனால் ஏறி அமர்ந்திருப்பது தமிழ் புலவன். அவனுக்கு இதிலெல்லாம் பழக்கமில்லை. அவனை இப்போது அந்த வண்டியில் ஏற்றி அமர வைத்திருக்கிறேன். எனவே அவன் போகிற போது அங்கே 2 மான்கள் இல்லறத்தில் ஈடுபட்டிருக்கலாம். அதை பார்க்கின்ற அந்த புலவன் தமிழர்களுக்கான விழுமியங்களை அந்த மான்களை வைத்துக்கொண்டு ஒரு ஓமையின் வாயிலாகவோ அல்லது ஒரு உருவகத்தின் வாயிலாகவோ நமக்கு அவன் ஒரு அழகான கவிதையை கொடுக்கலாம். எனவே அவன் அந்த போகிற போக்கில் நீ தார்குச்சியை வைத்து குதிரையை நீ வேகமாக குத்திவிட்டால் அவன் தவறி விழுந்துவிடக்கூடும். என் தமிழ் சிந்தனை அங்கே இடையூறு ஏற்படும். எனவே அந்த தமிழ் புலவனுடைய அந்த பயணத்தில் அவன் இயற்கையை அழகாக ரசித்து கொண்டு போகிற அளவிற்கு நீ நிதானமாக தேரை ஓட்டு பாகனே என்று சொல்லி அந்த தமிழ் புலவனுக்குள் இருக்கிற தமிழுக்கான அந்த கவிதை நேரத்தையும் அவன் மிக அழகான தமிழ் நேரமாக மாற்றுவதற்காக அந்த தார்குச்சியிலிருந்து அந்த இரும்பு முள்ளை பிடுங்கி கொண்டு கொடுத்தான் என்கின்ற குறிப்பின் வழி நீங்கள் எம் தமிழ் மொழி, என் தாய்மை மொழி, உலக உயிர்களுக்கான மூலிகை மொழி எம் தமிழ் எவ்வளவு உயரச் சிந்தனைகளை, உயரிய பண்பாட்டு விழுமியங்களை அது மடிகணக்க வைத்திருக்கிறது என்பதை உணர்ந்து அடுத்த தலைமுறை குழந்தைகளுக்கு நீங்கள் இந்த பண்பாட்டு விழுமியங்களை எல்லாம் ஊட்டுவதற்கு இந்த எண்ணப்பாடுகளில் உங்களுக்குள் சில தெரிப்புகளை மட்டுமே நான் இங்கே சொல்ல வாய்ப்பு தந்த நம்முடைய தமிழ் பண்பாட்டு அமெரிக்க தமிழ் கல்விக் கழகம் இந்த வாய்ப்பை தந்ததற்காக நான் நன்றி சொல்லி விடைபெறுகிறேன். மிக விரைவில் இத்தகைய 100 சங்க இலக்கிய விழுமியங்களை நான் உலகத் தமிழர்களுக்கு அளிக்க இருக்கிறேன். அதை போலவே உலக அமைதிக்கான நூல் புறநானூறு என்ற ஒரு நூலையும்,
ஆங்கிலத்திலும் தமிழுமாக மிக விரைவில் உங்களுக்கு அளிக்கிறேன். அதைப்போல பாரி ஏன் தேரை விட்டு இறங்கினார் என்பதற்கான சங்க இலக்கிய அந்த பண்பாட்டு சூழல்களுக்குள்ளாக தரவுகள் எடுத்து அதனையும் ஒரு நூலாக்கி தருவதற்கு நான் முயன்று கொண்டிருக்கிறேன். என்னுடைய இனியான மிச்ச நாட்கள் எல்லாம் சங்க இலக்கியத்திற்கென்றே ஒப்படைத்துவிட்டு நான் சங்க இலக்கியங்களுக்குள்ளாகவே நான் உழைத்து கொண்டிருக்கிறேன். அந்த உழைத்து கொண்டிருக்கிற இடத்திலிருந்து உங்களுக்கு நான் உரையாட கிடைத்த இந்த நாளை மிகவும் நெகிழ்ந்த உணர்வோடு மகிழ்ந்து உங்கள் அனைவருக்குமாக என்னுடைய வணக்கங்களை தமிழ்த்தாயின் ஒரு மாணவனாய் பிள்ளையாய் உங்களுக்கு நன்றி சொல்லி விடைபெறுகிறேன். வட அமெரிக்க தமிழ்ச்சங்கமே, இந்த கல்விக் கழகமே, நீங்கள் நம்முடைய அடுத்த தலைமுறை குழந்தைகளுடைய உதடுகளில் தமிழை ஊட்டி ஊட்டி அழகு பாருங்கள். தமிழ்தான் உலகத்தின் உயிர்களின் மொழி என்பதில் அசைக்க முடியாத நம்பிக்கையோடு ஒரு மிக உயரிய ஒரு பண்பாட்டு காரியத்தைத்தான் நீங்கள் செய்து கொண்டிருக்கிறீர்கள். எனவே இந்த உணர்விலிருந்து பிசகாத தமிழ் மாணவர்களாய் நாம் என்றும் இருப்போம். நன்றி, நன்றி, வணக்கம்.